வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டு திச விகாரையில் மீண்டும் புத்தர் சிலை நிறுவுவதற்கு முயற்சி. வடபிராந்திய கடற்பரப்பில் அசாதாரணமான குளிர்நிலை. பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா சுட்டிக்காட்டு. யாழில் பௌத்த மக்கள் வெறுப்பை தூண்டுகிறார்களா? ஜனாதிபதி தனது வன்மமான கருத்தை மீளப்பெற வேண்டும். விதிமுறைகளை மீறும் சாரதிகளுக்கு புள்ளி வழங்கும் நடைமுறை ஜூலை மாதத்தில் அமலாகும். தையிட்டி மக்களுடைய காணிகளை வழங்குங்கள், நாக விகாரை விகாராதிபதி ஜனாதிபதிக்கு கூறுகின்றார். தையிட்டி மக்களின் காணிகள் விடுவிப்பு விவகாரம் ஒரு நாடகம், அரசு அதிபர் தலையீடு செய்ய வேண்டும். கிட்டு உள்ளிட்ட 10 மாவீரர்களின் 33வது நினைவேந்த நிகழ்வு. தேசிய மாணவர் சிப்பாய் படையணியின் விளையாட்டு விழா யாழில். வடக்கு மாகாண பொங்கல் விழாவை புறக்கணித்த அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர். ஓய்வூதியம் ரத்து, உச்ச நீதிமன்ற படியேறிய முன்னாள் எம்பிக்கள். ஜனாதிபதி ஆட்சி முறையை இல்லாமல் செய்தல், இழுத்தடிக்கும் அனுர அரசு. சர்ச்சையை ஏற்படுத்திய ரணிலின் லண்டன் விஜயம், வழக்கு விசாரணை குறித்து வெளியான தகவல். வவுனியாவில் அவசரமாக கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. அனுரவின் யாழ் விஜயம், போக போகத்தான் தெரியும், சாணக்கிய எம்பி எச்சரிக்கை. தையிட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக மிகப்பெரிய நாடகம் நடத்தப்படுவதாக குற்றஞ்சாட்டிய அகில இலங்கை தமிழ் பௌத்த காங்கிரஸ் தலைவர் கலாநிதி சிதம்பரம் மோகன், யாருடைய காணி என்ற முடிவை எடுத்து அமல்படுத்த வேண்டியது மாவட்ட அரசாங்க அதிபரே தவிர ஜனாதிபதி அல்ல என்றார். ஜனாதிபதியுடனான சந்திப்பு தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தையிட்டி விகாரை பிரச்சினை வேகமாக போய்கொண்டிருக்கின்றது. சில விடயங்களை உண்மையாக சொல்ல வேண்டும். அந்த சர்ச்சையானது பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்குமோ சிங்கள தமிழர்களுக்கும் இடையிலான பிரச்சனை அல்ல. அந்த பிரச்சனையானது அந்த மக்களுடைய காணிக்கான பிரச்சனை. அது நியாயமானது. போராடுவது பிழை அல்ல. அரச காணி மீளப்பெறுதல் சட்டம் 87ஆம் ஆண்டின் 7வது உபபிரிவின் கீழ் பலாலியிலிருந்து குப்புளான் வரை அரச காணியாக மாற்றம் பெற்றிருக்கிறது. கடந்த கால அரசாங்கங்களின் வேலை திட்டத்தினால் அது நடந்தது. உயர் பாதுகாப்பு வலயமா இல்லையா அந்த காணிகளை விடுவித்தால் கூட அரச காணிகளை மீளப்பெறுதல் சட்டமும் உயர் பாதுகாப்பு வலயத்தை வர்த்தமானியை விடுவிக்காதவரை இந்த மக்களுக்கு எவருக்குமே அந்த காணி சொந்தமல்ல என்று அரச காணி மீளப்பெறுதல் சட்டம் 87ஆம் ஆண்டு 7வது உப விதியின்படி காணிகள் பிரதேச செயலாளருக்கும் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருக்கும் உரித்தானது. ஆகவே அந்த காணியை விடுவிப்பதற்கான சகல முயற்சிகளையும் ஜனாதிபதியினுடைய அரசாங்க அதிபர் என்ற வகையில் அவர்தான் செய்ய வேண்டும். இதுதான் காணி என அவர்தான் சொல்ல வேண்டும். ஜனாதிபதிக்கும் இவ்வளவுதான் காணி என்று சொல்ல வேண்டும். தற்போது நடப்பது மிகப்பெரிய நாடகம். அரசியல்வாதிகள் போராடுகின்றார்கள். தென்னிலங்கையில் இருந்த தலைவர்களும் போராடுகின்றார்கள். உண்மையில் அந்த காணியை இழந்த மக்கள் யாரிடம் சொல்வது, என்ன செய்வது என்ற நிலையில் இருக்கின்றார்கள். காணிக்கு சொந்தக்காரர்கள் அரசாங்க அதிபரை சந்திக்கின்றார்கள். அவர்களிடம் சில விடயங்களை சொல்கின்றார்கள். அடுத்த நாள் திச விகாராதிபதியிடம் சென்று மாவட்ட செயலாளர் கேட்கிறார் என்ன செய்வது என்று. செய்வது விகாராதிபதி அல்ல, உண்மையில் அரசாங்க அதிபர் என்ற வகையில், முழு அதிகாரம் கொண்டவர் என்ற வகையில் உள்ள விகாரை காணியும் அரசாங்க அதிபருக்கு சொந்தமானது. காணி உரிமைக்கு போராடும் மக்களுக்கு சொந்தமான காணி அரசாங்க அதிபரிடமே உள்ளது. முடிவெடுக்க வேண்டியவர் மாவட்ட செயலாளரை ஒழிய அரசியல்வாதிகள் அல்ல. அரசாங்க அதிபர் தலையிட வேண்டும். அவர் பொதுவான முடிவை எடுக்க வேண்டும். இதுவரைக்கும் நாக விகாரைக்கு சொந்தமானது, இதற்கு மேலாக உள்ளது பொதுமக்களின் காணி என்ற முடிவையும் எடுத்து அமல்படுத்த வேண்டியது மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபரே தவிர ஜனாதிபதி அல்ல என்று அவர் குறைப்பட்டுள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை விரைவாக விடுவியுங்கள் என ஜனாதிபதியிடம் தான் வலியுறுத்தியதாக யாழ்ப்பாணம் ஆரியகுளம் நாக விகாரையின் விகாராதிபதி மிகக ஜந்துரை ஸ்ரீ விமலநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் ஸ்ரீ நாக விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க நாக விகாரையின் விகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். சந்திப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த விகாராதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த வகையில் தையிட்டி திச விகாரை பிரச்சனையை ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன்.
பொதுமக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன். ஜனாதிபதி அதனை ஏற்றுக்கொண்டதாகவே தெரிகின்றது. விகாரைக்கு பக்கத்தில் உள்ள மக்கள் மற்றும் காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி விரைவாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எனக்கும் இந்த காணிக்கும் எதுவிதமான சம்பந்தமுமில்லை. நயனாதீவு நாக விகாரை விகாராதிபதிக்கு அங்கு தொடர்புண்டு. ஆனால் பொதுமக்கள் சார்பாக இந்த கருத்தை முன்வைத்தேன். மேலும் போதை வஸ்து பிரச்சனைகள் காணப்படுவதனால் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் காணப்படுகின்றது. ஆகவே வடக்கு மாகாணத்தில் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்ற விடயத்தினையும் தெரிவித்தேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993 ஆண்டு வங்கக்கடலில் வீர காவியமான விடுதலை புலிகளின் மூத்த தளபதிகளில் ஒருவரான கேணல் கிட்டு உள்ளிட்ட 10 மாவீரர்களின் 33ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்டத்தின் இருவேறு இடங்களில் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டன. அந்த வகையில் முல்லைத்தீவு தீராவில் மாவீர துயிலுமில்ல மண்டபத்திலும் மூங்கிலாறு வடக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்க வளாகத்திலும் இந்த நினைவேந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. அகவணக்கம் செலுத்தப்பட்டு மாவீரர்களின் திருவுருவ படத்திற்கு சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலதூவி அஞ்சலி நிகழ்வுகள் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றிருந்தன. மேலும் தேராவில் மாவீர துயிலுமில்லத்தில் கேணல் கிட்டு உள்ளிட்ட மாவீரர்களின் நினைவாக மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டிருந்தன. இந்த நினைவேந்த நிகழ்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உட்பட பலர் பங்கேற்றிருந்தனர். தையிட்டி திச விகாரையில் புதிதாக புத்த சிலை ஒன்றை நிறுவுவதற்கான முயற்சிகள் திரைமறைவில் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திச விகாரை வளாகத்தில் புதிதாக புத்த சிலை ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் கடந்த வருடத்தின் இறுதியில் மேற்கொள்ளப்பட்டது. எந்த நிலையில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஊடகங்களை சந்தித்த திச விகாரையின் விகாராதிபதி புதிதாக புத்த சிலை நிறுவ முயற்சிப்பதான செய்தியொரு வதந்தி எனவும் அவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறாது எனவும் உத்தரவாதம் வழங்கியிருந்தார். இதனையடுத்து இம்மாதம் 3ஆம் தேதி புத்தர் சிலையுடன் பிக்கு ஒருவர் தையிட்டிக்கு வருகை தந்த நிலையில் போலீசாரினால் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார். இதற்கு பின்னர் மீண்டும் புத்தர் சிலையை நிறுவ முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதற்கான பாதுகாப்பு கோரி மகாசங்கம் ஊடாக கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் இந்த கடிதத்தின் உத்தியோகபூர்வ தன்மை தொடர்பில் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆகவே இது திட்டமிட்டு குழப்பங்களை உருவாக்கும் முயற்சியா என்ற சந்தேகங்களும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மற்றைய கடற்பகுதிகளை விடவும் வடக்கு பிராந்திய கடற்பகுதியின் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அசாதாரணமாக குறைந்துள்ளதாக பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா கூறியுள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, இந்த குளிர்ந்த கடல் நீர் வடக்கிலிருந்து கிழக்கு கரையோரமாக இலங்கையின் தெற்கு பகுதிகளுக்கு கடத்தப்படுவதாகவும் அதன் காரணமாக தெற்கு பகுதியில் காணப்படும் சற்றே அதிகமான கடல் மேற்பரப்பு வெப்பநிலை குறைக்கப்படுகின்றது. உலகளாவிய ரீதியில் பல நாடுகளின் வானிலை மற்றும் காலநிலை பாங்குகளை தீர்மானிப்பதில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மிக முக்கியமான காரணியாக விளங்குகின்றது. அதனால் வடக்கு பிராந்திய கடற்பரப்பில் தற்போது காணப்படும் இந்த அசாதாரண குளிர்நிலை குறித்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம். மேலும் நித்பா புயலுக்கு பின்னரான நாட்களில் இலங்கையில் பதிவாகும் அதிகூடிய வெப்பநிலை பெரும்பாலும் இரத்தினபுரி மாவட்டத்திலேயே பதிவாகி வருகின்றது. இதன் மூலம் காலநிலை மாற்றம் இலங்கையின் வானிலை பாங்குகளில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. காலநிலை மாற்றம் தொடர்பான விடயங்களில் பொதுமக்களும் அரசியல் மற்றும் நிர்வாகத்துறைகளும் மிகுந்த கரிசனையுடன் அணுகுவது காலத்தின் அவசியமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ மகாபோதி மற்றும் ருவன்வெளி சாயாவை கடந்து யாழ்ப்பாணத்துக்கு பௌத்த மக்கள் அன்பையே எடுத்து சென்றார்கள், வெறுப்பை அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் திரித் ஜேவீர கூறியுள்ளார். தொம்பே கப்புக்கொட பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் அவர் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு அரசியல்வாதி பௌத்த பிக்குகள் குறித்து விமர்சிப்பதை பார்த்தேன். எம்முடைய பிக்குகள் மற்றும் அவர்கள் செய்யும் தியாகங்கள் பற்றி அவருக்கு என்ன தெரியும்? எம்முடைய மக்கள் நாகதீபத்துக்கு சென்றது ருவன்வெளி சாயா மற்றும் ஸ்ரீ மகாபோதியை கடந்து வெறுப்பால் அல்ல, அன்பினாலேயே. வடக்குக்கு கொண்டு செல்லப்பட்டது வெறுப்பு அல்ல, அன்பு மட்டுமே. ஜாழ்தேவி ரயிலில் பயணிக்குமாறு அந்த நபர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். ரயிலில் பயணிக்கும் போது எமது மக்கள் யாழ்ப்பாண மக்களுடன் எவ்வளவு நட்பாக உணவை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை பாருங்கள். குறிப்பாக புனித யாத்திரை செல்பவர்கள் மற்றும் நாகதீபத்துக்கு செல்பவர்களிடம் எவ்வளவு அன்பு இருக்கின்றது. நாகதீப விகாரையின் விகாராதிபதி எமது நண்பர். பௌத்த தர்மத்தின்படி எவ்வளவு அன்பு பகிரப்படுகிறது என்பதை அவர் அறிவார்.
பிறப்பினால் யாரும் தாழ்ந்தவரோ அல்லது உயர்ந்தவரோ ஆவதில்லை எனில் சிங்களவர் அல்லது தமிழர் என்ற வேறுபாடு பிறப்பினால் ஏற்படுவதாக எமது தர்மம் கூறவில்லை. ஜனாதிபதி தனது வன்மமான இந்த கருத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இது ஒரு வெறுப்பு பேச்சு மற்றும் இனவாத கருத்தாகும். இக்கருத்தை திரும்ப பெற்று மன்னிப்பு கோரி நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு உள்ளது. அவர் அந்த கடமையை உடனடியாக நிறைவேற்றுவார் என நான் நம்புகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் சாரதிகளுக்கு குறைப்பு புள்ளிகள் வழங்கும் நடைமுறை எதிர்வரும் ஜூலை மாத இறுதியிலிருந்து நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர கூறியுள்ளார். கேகாலையில் போலீஸ் உத்தியோகர்களுக்காக நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கௌபே ஊடாக அபராத பணத்தை செலுத்தும் முறைமை நாடளாவிய ரீதியில் விரிவுபடுத்தப்படுவதோடு இந்த புள்ளி வழங்கும் நடைமுறையும் ஆரம்பிக்கப்படும் என அவர் விளக்கம் அளித்தார். தேசிய மாணவர் சிப்பாய் படையணியின் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த விளையாட்டுப் போட்டியின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கில் மிக சிறப்பாக நடைபெற்றன. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். தேசிய மாணவர் சிப்பாய் படையணியின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் APK பிரம்மதிலக தலைமையில் நேற்று சனிக்கிழமை மதியம் ஆரம்பமான இப்போட்டிகளின் தொடர்ச்சியாக இன்றைய 2ஆம் நாள் நிகழ்வுகள் ஆளுநர் தலைமையில் நடைபெற்றன. விளையாட்டு அரங்குக்கு வருகை தந்த ஆளுநரை தேசிய மாணவர் படையணியின் அதிகாரிகள் சம்பிரதாயபூர்வமாக வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் பார்வையிட்டார். மாணவர் படையணியின் விளையாட்டு திறங்கனை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் இதன்போது நடைபெற்றன. இந்த நிகழ்வில் தேசிய மாணவர் படையணியின் உயர் அதிகாரிகள், பயிற்றுவிப்பாளர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலத்தின் பல பிரிவுகள் அரசியல் அமைப்புக்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் MM பிரேமசரி, நவரத்ன பண்டார, BM திபால குணசேகர மற்றும் சமன்சிறி கேரத் ஆகியோர் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளனர். மற்றொரு மனுவை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பியசோம உபாலி மற்றும் உபாலி அமரசிறி ஆகியோர் தாக்கல் செய்துள்ளனர். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் முன்மொழியப்பட்ட சட்ட மூலத்தின் சில பிரிவுகள் இந்த நாட்டின் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக மனுதாரர்கள் கூறியுள்ளனர். அதன்படி தொடர்புடைய சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டால் அது நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர்கள் உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போது வந்திருக்கின்ற அரசு ஜனாதிபதி ஆட்சி முறையை இல்லாமல் செய்வதாக கூறியது. ஆனால் இந்த விடயத்தில் மிக காலதாமதம் செய்கின்றது. இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எளியதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். இந்த அரசியல் முறைமை மாற்றம் என்பதில் தமிழ் மக்களுக்கான உரிமை, அரசியல் விடயம், தமிழ் மக்களுடைய தாயக பிரதேசம், அவர்களுடைய சுதந்திரம் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பில் மிக தெளிவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார். காக்காசுவட்டை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் கட்சி சார்பாக சந்தித்த வேளையிலும் இந்த விடயங்கள் தொடர்பில் முயற்சிகளை எடுக்குமாறும் நாம் ஜனாதிபதியிடம் தெரிவித்தோம். முதல் தடவையாக ஜனாதிபதி எம்மிடம் தெரிவித்த விடயம் நாடு பொருளாதார ரீதியில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. இவை தொடர்பில் 2 வருடங்கள் கழித்த பின்னர் தங்களுடைய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டன் சென்றபோது அரசு நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான விசாரணை குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த வழக்கு விசாரணை ஆனது மன்றாடியார் நாயகம் விராஜ் தயாரத்தினவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதுடன் சட்டமா அதிபர் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வழக்கை மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் நெறிப்படுத்தி வருகின்ற நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கான லண்டனுக்கு சென்ற குற்றப்புலனாய்வுத்துறையின் விசாரணை அதிகாரிகளால் பெறப்பட்ட ஆவணங்கள் இதுவரை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க
கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நடைபெறுகின்றது. வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்று வருகின்றது. 2026ஆம் ஆண்டில் கூட்டணியின் அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் மாகாண சபை தேர்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் இக்கூட்டத்தில் கலந்துரையாடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், மூனா சந்திரகுமார், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் நாவண்ணா ரட்னலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சியின் கானா துளசி, முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் கானா சிவனேசன் உட்பட முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை தமிழினத்தின் இருப்பை பாதுகாத்துக் கொள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் ஒற்றுமை தேவை என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்கு சில விடயங்கள் போக போகத்தான் தெளிவாக தெரிய வரும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி நியூ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் நந்தவனம் முதியோர் இல்லத்தில் நந்தவனத்தில் ஒரு நாளெனும் தொனிப்பொருளில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் இன்று நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த சாணக்கியன், யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அரை காற்றற்றையுடன் நடைபயிற்சி செய்கின்றார் என்பது தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் செய்தியாக மாறிக்கொண்டிருக்கும் காலப்பகுதியில் சில விடயங்கள் போக போகத்தான் தெளிவாக தெரிய வரும் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டு அலுவலர்கள் அலகு ஆண்டுதோறும் நடத்தும் வடமாகாண தைப்பொங்கல் விழா 2026 இவ்வருடம் மன்னார் மாவட்டத்தின் வரலாற்று பிரசித்தி பெற்ற திருக்கேதீஸ்வரன் திருக்கோயில் முன்றலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மானா பட்ரிக் ரஞ்சன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த விழாவில் விருந்தினர்களாக கடற்றொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ஈனா சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஆர் ஜுபாலி சமரசிங்க ஆகியோர் அழைக்கப்பட்டதோடு சிறப்பு விருந்தினராக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனியா முருகேசன் மற்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் ஆகியோர் அழைக்கப்பட்டிருந்தனர். எனினும் குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்த கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ஈனா சந்திரசேகர், கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஆர் உபாலி சமரசிங்க ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் குறித்த நிகழ்வு வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மானா பட்ரிக் ரஞ்சன் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு சிறப்பாக ஆரம்பமானது. ஏனைய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது விருந்தினர்களாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கலந்து கொண்டு சிறப்பித்ததோடு அழைக்கப்பட்ட ஏனைய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது சம்பிரதாயபூர்வமாக புதரெடுக்கு நிகழ்வுகள் திருக்கேஸ்வரம் மாளிகை திடலில் இடம்பெற்றது. தொடர்ந்து விருந்தினர்கள் சம்பிரதாயபூர்வமாக திருக்கேஸ்வரர் ஆலயத்துக்கு அழைத்து வரப்பட்டதுடன் அங்கு விசேட நிகழ்வு தொடர்ந்து இடம்பெற்றது. மேலும் பொங்கலை சிறப்பிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட கலை மன்றங்களுக்கான ஆற்றுகை பொருட்களும் விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணப் பொருட்களும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த பொங்கல் விழா என்பது. இயற்கைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற ஒரு விழா. இந்த எங்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய சக்தியின் மூலம்தான் இந்த எங்களுக்கு உணவு கிடைக்கின்றது. அந்த வகையிலே சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாகவும், மற்ற இரண்டாவதாக இந்த இந்த எங்களுக்கு உணவை பெற்றுத் தருகின்ற உழவர்களை மதிக்கின்ற ஒரு திருநாளாகவும், மற்றது அந்த உழவர்களுக்கு துணை நிற்கின்ற மாடுகளை வணங்குகின்ற ஒரு திருநாளாகவும் இந்த நிகழ்வு அமைகின்றது. அந்த வகையிலே நாங்கள் வடக்கு மாகாண சபை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இந்த நிகழ்வை கொண்டாடுகின்றது. அதிலே அந்த வகையில் இந்த மன்னார் மாவட்டத்திலும் இந்த நிகழ்வு நடக்கிறது. அதுவும் வரலாற்று சிறப்புமிக்க பாடல் பெற்ற திருக்கேஸ்வர திருத்தலத்திலே இந்த நிகழ்வு நடப்பது என்பது மிகவும் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகவும் ஒரு பெருமை தருகின்ற ஒரு நிகழ்வாகவும் நடப்பது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எமது மக்களுக்கு விசேடமானதாக இந்த ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு திருநாள் தான் இந்த தைப்பொங்கல் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது எங்களுடைய முதியோர் வாக்கு. ஒரு தை பிறக்கின்ற பொழுது எங்களுக்கு புதிய முயற்சிகளை புதிய உற்சாகத்தோடு தொடங்குகின்ற ஒரு வருடமாக அமையும் என்பதெல்லாம் அதை எங்களுடைய முன்னோர்கள் கூறுகின்ற தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அந்த வகையிலே தான் எங்களுக்கு அண்மையில் கூட எங்களது இந்த எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அதிமேதகு
அந்த குமார திசாநாயக் அவர்களோடு இந்த எங்களுடைய தைப்பொங்கல் நிகழ்வுக்கு மன்னருக்கும் வந்திருந்தால் நான் அன்று இங்கே கலந்து கொள்ள முடியாது போய்விட்டது. ஆனால் யாழ்ப்பாணத்திலே நடந்த தைப்பொங்கல் நிகழ்வுகளும் கலந்து கொண்டிருந்தார். அந்த வகையில் அது எங்களுடைய முக்கியமான நாட்களை அது பெருமைப்படுத்துகின்ற ஒரு நாளாகத்தான் அமைந்திருந்தது அவருடைய வருகை.